நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போங்க. இந்த புரட்டாசி மாதமானது குரோதி வருடம், ஆங்கிலத்துக்கு பார்த்தீங்கன்னா 17/9/2024 சதய நட்சத்திர நாளில் செவ்வாய்க்கிழமையில் பிறக்குதுங்க. அன்னைக்கு அதாவது புரட்டாசி 1ஆம் தேதியே பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. காலையில் 11:21 பௌர்ணமி திதி ஆரம்பிக்குதுங்க. இந்த புரட்டாசி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/9/2024 அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பிக்குதுங்க. இந்த மகாலயபட்சம் நம்ம அதாவது இந்த வருடம் முழுக்க நம்ம மூத்தோர் கடன் நம்ம எது செய்யினாலும் சரிங்க, வீத்தோர் கடன் செய்யினாலும் இந்த மாதங்கள் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதி ஆகட்டும், தர்ப்பணம் ஆகட்டும், நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த. அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்கங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க நம்ம அன்னதானம் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட நீத்தாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் உணவு தானம் பண்ணுறதும் நீர் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை 2/10/2024 அமாவாசை. அடுத்து புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை 3/10/2024 அன்னைக்குங்க நவராத்திரி ஆரம்பிக்குது. மிகச்சிறப்பான நவராத்திரி பண்டிகை. புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 11/10/2024 அன்னைக்கு ஆயுத பூஜைங்க. அடுத்து புரட்டாசி மாதம் 26 சனிக்கிழமை 12/10/2024 அன்னைக்கு விஜயதசமி பண்டிகைங்க. இது அதாவது நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மிக அற்புதமான பண்டிகை இந்த புரட்டாசி மாதத்தில். அடுத்து புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை 17/10/2024 அன்னைக்கு பௌர்ணமிங்க. இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி வர்றது மிகச்சிறப்பான ஒரு விஷயங்க. அதே மாதிரி மகாலய அமாவாசையும் இந்த வருஷத்தில் ரொம்பவே சிறப்பு. இது இந்த மாதத்தோட சிறப்புகளை பார்த்துட்டோங்க. அடுத்து கிரக நிலைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபத்தில் குரு இருக்காருங்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்காரு, மாத தொடக்கத்தில் சிம்மத்தில் புதன் இருக்காருங்க. செப்டம்பர் 19க்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு போகிறாரு. அடுத்து அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு போகிறாருங்க. துலாம் ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, கேது இருக்காருங்க. மாதம் முழுவதும் புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியன் கண்ணிலேயே இருப்பாருங்க. கேதுவும் அப்படியே தான். அந்த 2 கிரக நிலைகளில் எந்த மாற்றமும் கிடையாது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு துலாமுக்கு போகிறாருங்க. கும்பத்தில் சந்திரன் இருக்காருங்க. அதே மாதிரி சனி வக்ரமாக இருக்காரு. மீனத்தில் ராகு இருக்காருங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள்ங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. கமெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நாங்கள் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் சஜஷன் கேட்குறீங்க. நான் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் மேலும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு ப்ரெடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க. கடகராசிக்காரங்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள் ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இந்த கடகராசியில் இருக்குங்க. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். தாய்மை உள்ளகம் கொண்ட இந்த சந்திர பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக வரனால இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செய்யக்கூடியவங்களில் முதல் முக்கியமான ராசி இந்த கடகராசிங்க. சூப்பரான கேரக்டராக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் உதவக்கூடிய ஒரு தன்மை, மனசாட்சியோடு நடந்துக்கக்கூடிய ஒருத்தங்களாக இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மாத தொடக்கத்தில் பெரிய அளவு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. திடீர் ஒரு இடமாற்றம் ஏற்படலாம், உத்தியோக மாற்றம் ஏற்படலாம், வீடு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், புதிதாக அறிமுகமாகும் நபர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க.
அடுத்து உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்காருங்க. புதன் அப்படிங்கும்போது அவர் 3ஆம் இடத்துல போய் உச்சமாகிறாரு. புதன் உங்களுக்கு 3ஆம் அதிபதியாகவும் வந்துடுறாரு, 12ஆம் அதிபதியாகவும் வர்றாரு. அப்போ 12ஆம் அதிபதி உச்சம் பெறுறது வந்து உங்களுக்கு அதிக விரைய செலவை கொடுக்கும். குரு 11லிருந்து உங்களுக்கு நல்ல பணவரவை கொடுத்தாலும் புதன் அதாவது விரையாதிபதி உச்சமாகறனால நிறைய வந்து விரைய செலவு வரும். அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கிறது, ஒரு நிலம் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இல்லைங்க என்கிட்ட அந்த அளவு பணம் இல்லை, நான் ஒரு பழைய வீடாக நான் வாங்கிக்கலாமா, அதுக்கு எனக்கு யோகா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அதற்கு உண்டான யோகங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட செலவுகள் அத்தனையும் சுப செலவாக மாற்றிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான முயற்சிகள் போட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு முழு சக்ஸஸை கொடுக்குங்க. அடுத்து புதனும் சுக்கிரனும் மாத பிற்பகுதியில் இணைஞ்சு புத சுக்கிர யோகத்தை கொடுக்குறாங்க. இதனால் தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு முயற்சியினால் ஒரு நல்ல வெற்றி கொடுக்குங்க. பெண்களாக இருந்தால் உங்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு யோகம். பெண்கள் சம்பந்தப்பட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை மிக அற்புதமான பலன்களை தரப்போகுதுங்க. குறிப்பாக புகைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் இப்போ நடக்குங்க. வரவேண்டிய பணம் வரும். ரொம்ப நாளாக கடன் கொடுத்தவங்க அந்த பணம் வரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் இப்போ வர்றதுக்கான சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குடும்ப பொறுப்பை இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் எடுத்துக்கோங்க. எடுத்தாலும் நீங்கள் கட்டாயம் குடும்ப பொறுப்பை சூப்பராக கொண்டு போவீங்க. தொழிலில் இருந்த போட்டி பொறாமை நீங்கும். உங்கள் எதிரிகளோட தன்மை உங்களுக்கு நீங்கி தொழில் நல்லபடியாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடம் மாற்றம், ஒரு உத்தியோக மாற்றம் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உதவி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். நான் அரசாங்கத்தில் டெம்பரவரியாக இருக்கேங்க, எனக்கு பெர்மனன்ட் ஆகுமா ஜாபு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ பெர்மனன்ட் ஜாபாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல வந்து குருவோட பார்வைப்படுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், உங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அதே மாதிரி செவ்வாய் வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இதனால் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. கூடவே ஆர்மியில் இருக்கவங்க, போலீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பதவி உயர்வு, ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அதனால் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஏற்படும். திருமணத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குங்க, கணவன் மனைவி நாங்கள் 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. சனி 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதிக்குரியவர் இப்போ அஷ்டமஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் வக்ரமாகிறாருங்க. இதனால் கொஞ்சம் பாதிப்புகள் குறையும். கடன் வந்து கொஞ்சம் அடைச்சிட்டு புதிய கடன் கொஞ்சம் வாங்குவீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்டேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது ராகு வந்து 9ல் இருக்காருங்க. வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கிடைக்கும். அடுத்து 10, 12 நீங்கள் அதாவது தொழிலுக்காக நீங்கள் நிறைய விரயம் பண்ணுவீங்க. 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழிலுக்காக, குறிப்பாக தொழிலுக்காக நிலம் வாங்குறது, ஒரு கட்டிடம் கட்டுறது, அந்த மாதிரியான ஒரு வேலைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குவீங்க. அது நல்ல விஷயமும் போடுங்க. அடுத்து 11ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. பணவரவு நல்லா இருக்கும். இருந்தாலும் மரியாதிபதி வந்து வலுத்து இருக்கிறனால கொஞ்சம் செலவும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணீங்க, சுப செலவாக பண்ணிங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.